மாதிரி பிசில இருக்கவங்க, அடுத்து வந்து பிசிஎம்ல இருக்கவங்க, எம்பிசி இந்த 3 பேருக்கு என்னது பாஸ் மார்க் வந்து 36 மார்க் எடுத்தாதான் நீ வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து எஸ்சியா இருந்தா 32%. அப்ப அவங்க எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னா 29 மார்க் ரெண்டுலயும் எடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க வந்து என்எம்எஸ் எக்ஸாமுக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து சேவ் பண்ணிருக்கீங்கல்ல, அதுல கொடுத்துருக்கீங்களா, ஃபோன் நம்பர் வந்து 5 வருஷத்துக்கு அதே நம்பர் தான் உங்க பேரண்ட் யூஸ் பண்ணணும். நம்பரை எதுவும் மாத்திரக்கூடாது. சொல்ற புரியுதா? அதனால பேரண்ட் வந்து அந்த நம்பரை 5 வருஷத்துக்கு கரெக்ட்ல லைஃப்ல இருக்கிற மாதிரி பாத்துங்க. அப்புறம் இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்றன்னா கொஸ்டினை வாசிக்கல, அது ஃபர்ஸ்ட் 12 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்க்காத, அதுக்கப்புறம் 13ஆம் கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் பண்ண ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் 12 கொஸ்டினும் உன்னோட நேரத்தை முழுங்குற மாதிரி ரொம்ப கஷ்டமா உன்னை குழப்புற மாதிரி தான், இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி உன்னை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த 12 கொஸ்டினையும் லாஸ்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 13ஆம் கொஸ்டின்ல இருந்து தான் என்ன பண்ணணும், நீ ஆன்சர் பண்ண முதல்ல எடுக்கணும். சரியா? அப்புறம் கடைசியில இருந்து அதை அப்புறம் சொல்லி முடிக்கிறேன். என்ன பேர் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேப்பா, நம்ம போட்டுருமா?